கச்சத்தீவு பிரச்சனை இந்திய மீனவர்களுக்கு, குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கு பாதிப்பு என்றுதான் பிரதமர் மோடிஜி அவர்கள் அக்கறையோடு அதை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். பல முறை இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், படகுகள் பறிமுதம் ஆகப்படுகிறது. அது பிரச்சனையாகி இன்றைய தினம் கச்சத்தீவு யார் காலத்திலே தாரை வார்க்கப்பட்டது என்ற பிரச்சனை, குறிப்பாக கச்சத்தீவு வரை நம்முடைய மீனவர்கள் செல்லுகிறார்கள். அது தமிழகத்தை சார்ந்த ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு காங்கிரசுடைய காலத்திலே அது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும், அன்றைய தினம் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த இயக்கத்தில் இருந்தார்கள். அதை எதிர்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டது, கச்சத்தீவை தாரை வார்க்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் மீனவர்களுக்கு மட்டும் அது பிரச்சனை அல்ல. இலங்கை அதனுடைய தளவாடங்கள், அதனுடைய துறைமுகங்கள் சைனாவிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சைனா டெண்டர் எடுத்து அந்த துறைமுகத்தை சைனா நடத்தப் போகிறார்கள். சைனா ஏற்கனவே ஒரு நீர்மூழ்கி கப்பல் வேவு பார்க்க வந்தது என்று. ஆகவே இப்போது சைனா இலங்கையில் தளம் அமைக்கும் போது அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக, பாதுகாப்பற்ற நிலமாக தென்னிந்தியா மாறும். ஆகவே கச்சத்தீவை பாரத பிரதமர் மீண்டும் தமிழகத்திற்கு அல்லது இந்தியாவிற்கு அதை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியிலே தான் அத்தனை செய்திகளும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆட்சி மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் போது மீண்டும் கச்சத்தீவு இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக மாறப்படும். அப்போது தமிழக மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.